ஹலோ விவார்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இது 1935 வருஷம் ஜனவரி மாசம் 2ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1:20 மணி. இந்த ஒரு டைம்ல ரோலண்ட் டி ஓவன் அப்படின்ற ஒருத்தர் அமெரிக்கால இருக்கிற கன்சஸ் சிட்டில இருக்கிற ஹோட்டல் பிரசிடென்ட் அப்படின்ற ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் நம்பர் 1046 செக் இன் பண்றாரு. அப்படி செக்கிங் பண்ண அவர் அந்த டைம்ல பார்த்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவரை பாக்குறப்ப ஒரு வயசு 20 ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கும். அவரோட காது காலிஃபிளவர் மாதிரி இருக்கும். அண்ட் அவரோட காதுக்கு மேல ஒரு சின்ன தழும்பு இருக்கும். அண்ட் அவரோட முடி ப்ரௌன் கலர்ல பிளாக் கலர்ல இருந்துச்சு. அவர் நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிளாக் கலர்ல கோட் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்த எல்லாருமே சொல்லிருக்காங்க. சோ இப்படி நீட்டா ட்ரெஸ் போட்டு வந்த நம்ம ரோலண்ட் டி ஓவன் அவருடைய ரூமான 1046 செக்கிங் பண்ண போறப்ப அந்த ஹோட்டலோட ஒன் ஆஃப் த பில் பாயா இருந்த ரேண்டால்ஃப் ப்ராப்ஸ்ட் அப்படின்ற ஒரு பதன இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவரோட பேக்கை வாங்கிட்டு அந்த ரூம் நம்பர் 1046 காமிக்க கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போறப்ப அந்த ரேண்டால்ஃப் பதன அவரோட பேக்கை லைட்டா பாக்குறாப்ல உள்ள ஏதாச்சும் வச்சிருக்காப்ல அப்படின்னு. அப்படி பாக்குறப்ப அந்த பேக்ல பெருசா எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. அந்த பேக்ல ரோலண்ட் டி ஓவன் என்னென்னத்துல வச்சிருந்திருக்காப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரே ஒரு டூத் பிரஷ், அதுக்கு தேவையான பேஸ்ட் அண்ட் ஒரே ஒரு சீப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விஷயத்தை மட்டும் தான் அந்த பேக்குள்ளே வச்சிருந்திருக்காப்ல. சோ அத பாக்குறப்ப இந்த பில் பாய் ரேண்டால்ஃப்க்கு பார்த்தா ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. என்னடா ஹோட்டல்ல ரூம் எடுத்துலாம் தங்க வந்திருக்காப்ல, ஆனா அவரோட பேக்ல பார்த்தா வெறும் 3 ஐட்டத்தை மட்டும் வச்சிருக்காப்ல. ஆளே வினோதமா இருக்காப்லடா. சரி விடு பரவாயில்ல, நம்மளோட வேலை என்ன ரூமை காமிக்கிறது தானே, ரூமை காமிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா ரூம் நம்பர் 1046க்கு போயிட்டு கதவை ஓபன் பண்ணி, இதுதான் சார் உங்க ரூம், இங்க நீங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக் அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. சோ இப்படி இந்த பில் பாய் ரேண்டால்ஃப் இந்த ரூமை காமிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ரூமுக்கு ரூம் சர்வீஸ்க்காக ரூமை கிளீன் பண்றதுக்கு மேரி சாப்டிக் அப்படின்றவங்க பார்த்தா இந்த ரூம் நம்பர் 1046க்கு வர்றாங்க. அப்படி வர்றவங்க அந்த ரூமோட கதவை நாக் பண்றாங்க. அப்படி நாக் பண்ண உடனே ரோலண்ட் டி ஓவன் அந்த கதவை ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ண உடனே ரூமை கிளீன் பண்ண வந்த மேரியும் பார்த்தா உள்ள என்ட்ராறாங்க. அப்படி என்ட்ரார் அவங்க, சார் நான் இப்போ உங்க ரூமை கிளீன் பண்ணணும், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்றப்ப நம்ம ரோலண்ட் டி ஓவன் பாத்தீங்கன்னா, என்னால வெளியெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் ரூம்குள்ளேயே இருக்கேன், நீங்க தாராளமா கிளீன் பண்ணுங்க, என்னால உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூமை கிளீன் பண்ண சொல்லிட்டு இவர் ரூம்குள்ளேயே தான் இருக்காரு. சோ இந்த ஒரு விஷயம் தான் மேரிக்கும் கொஞ்சம் வினோதமா இருக்கு. என்னடா ரூமை கிளீன் பண்றேன்னு சொல்றோம், அவர் வெளியே போச்சா வெளியே கூட போக மாட்டேன்றாப்ல. சரி பரவாயில்ல, நம்ம கிளீன் பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூமை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு, சார் என்னோட வேலை முடிச்சு நான் கிளீன் பண்ணதுல ஏதாச்சும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, ஏதாச்சும் ஒன்னு கிளீன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்களே வந்து கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி போறப்ப அந்த ரூமோட கதவை லாக் பண்ண போறாங்க. ஆனா அப்படி லாக் பண்ண போறப்ப ரோலண்ட் டி ஓவன் மேரியை கூப்பிட்டு, நீங்க கதவை போட்டலாம் வேணாம், திறந்து வச்ச மாதிரியே போங்க, என் ஃப்ரெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு, சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் கதவை லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே மேரியும் சரி ஓகே நீங்க லாக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணாமையே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி கிளம்பி போன மேரி சாப்டிக் அடுத்த ரூம்ல போயிட்டு பார்த்தா அவங்க கிளீன் பண்றாங்க. அப்படி கிளீன் பண்றப்ப அப்பக்கப்ப இந்த ரூம் நம்பர் 1046 கிராஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அப்படி இவங்க ஒவ்வொரு தடவையும் இந்த ரூம் நம்பர் 1046 கிராஸ் பண்றப்பலாம் பாத்தீங்கன்னா அந்த ரூமோட கதவு இவங்க விட்டுட்டு போறப்ப எப்படி லாக் பண்ணாம இருந்துச்சோ அதே ஸ்டேஜ்ல தான் லாக் பண்ணாம இருக்கு. யாருமே அந்த கதவை வந்து லாக் பண்ற மாதிரியே தெரியல. சோ அதனாலே அப்பக்கப்ப பாத்தீங்கன்னா அந்த ரூமை கிராஸ் பண்றப்ப லைட்டா உள்ள எட்டி பார்த்திருக்காங்க. அப்படி எட்டி பார்க்கறப்ப அந்த ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டார்க்கா இருந்திருக்கு. உள்ள லைட்டே போடாம இருக்கு. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியுது. அந்த லைட் தான் இந்த ரூமோட பெட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டேபிளுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற டேபிள் லேம்ப் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. சோ அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு டேபிள் லேம்போட வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா ரோலண்ட் டி ஓவன் தெளிவாவே தெரியுறாரு. சோ அவரை பாக்குறதுக்கு எந்த மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட லைஃப்ல நடந்த ஏதோ ஒன்னு நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க மாதிரியோ இல்லாட்டினா ஏதோ ஒன்னு பார்த்து அந்த இடத்துல பயந்து போய் உட்கார்ந்திருக்க மாதிரியான தோற்றத்துல தான் அவர் அந்த பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு விஷுவல மேரி அப்பக்கப்ப அந்த ரூமை கிராஸ் பண்றப்ப பாக்குறப்பயே வினோதமாவும் இருந்திருக்கு. அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு விதமான பதற்றத்தையும் கொடுத்திருக்கு. இந்த ஒரு பதற்றம் மற்றும் வினோதமான உணர்வு பாத்தீங்கன்னா மேரிக்கு மட்டும் கிரியேட் ஆகல, அந்த ரூமை கிராஸ் பண்ணி போற அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே இந்த விஷுவல் எல்லாம் பாக்குறப்ப என்னடா ஒரு வினோதமான ஆளா இருக்காப்ல, அவரோட ஆக்டிவிட்டிஸே வினோதமா இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு போனாங்களாம். சோ இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆகுது. ஈவினிங் 4 o'clock ஆகுது. அந்த ஒரு டைம்ல ரூமை கிளீன் பண்ற மேரி சாப்டிக் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வழக்கமான ரொட்டீனான எல்லா ரூம்லயும் புது டவலை வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்றவங்க ரூம் நம்பர் 1046க்கும் வர்றாங்க. அப்படி வர்றப்ப மதியானம் அவங்க போறப்ப எந்த மாதிரி அந்த ரூம் லாக் ஆகாம இருந்துச்சோ அதே மாதிரி அதே ஸ்டேஜ்ல தான் இப்போ அந்த ரூமோட டோர் லாக் ஆகாம அப்படியே இருக்கு. சோ ரூமுக்கு வெளியே நின்ற மாதிரி மேரி சாப்டிக், சார் உங்களுக்கு நான் புது டவல் கொண்டு வந்திருக்கேன், உள்ள கொண்டு வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டவனே உள்ள இருந்த ரோலண்ட் டி ஓவன் இருந்து தாராளமா உள்ள கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் மட்டும் வருது. மேரி சாப்டிக்கும் பார்த்தா கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு டவலை வைக்க போறாங்க. அப்படி வைக்க போறப்ப ரோலண்ட் டி ஓவன் என்ன பண்றாரு அப்படின்றதையும் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப ரோலண்ட் டி ஓவன் பார்த்தா அங்க இருந்து பெட்ல படுத்து கிடக்காரு. அப்படி படுத்து கிடக்குற அவர் பார்த்தா கம்ப்ளீட்டா ட்ரெஸ் போட்டு தான் படுத்திருக்காரு. ஆனா அப்படி படுத்திருக்கிற அந்த பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேபிளுக்கு மேல வினோதமான ஒரு லெட்டர் இருக்கதையும் அவங்க நோட் பண்றாங்க. அதை பார்த்த உடனே அந்த டேபிள் மேல டவலை வைக்க போற மாதிரி போய் அதுல என்ன எழுதிருக்குன்றத பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அதுல டான் ஐ வில் பி பேக் இன் 15 minutes வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வினோதமா அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கு. சோ அதை பார்த்த உடனே மேரிக்கனாலும் பக்கு நடிச்சிருது. என்னடா இந்த ரூம்ல இவர் மட்டும் தான் இருக்காப்ல, இவர் யாருக்கடா அந்த ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காப்ல, அதுவும் 15 நிமிஷத்துல நான் வந்துருவேன் வெயிட் பண்ணுங்கன்னு வேற எழுதிருக்காப்ல, 15 நிமிஷத்துல எங்க போறதுக்கு அந்த லெட்டர் அவர் எழுதி வச்சிருக்காப்லன்னே தெரியலையே, இவரை பாக்குறதுக்கு பயங்கர வினோதமா இருக்காப்ல, இதுக்கு மேல நம்ம இந்த ரூம்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவல் அந்த டேபிள் மேல டப்புன்னு வச்சுட்டு அங்க இருந்து குடு குடு குடுன்னு வெளியே ஓடிடுறாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா டைமும் ஓடுது. அடுத்த நாள் காலையில
நாளையும் வருது, அதாவது ஜனவரி 3ஆம் தேதியும் வருது. சோ அந்த 3ஆம் தேதி காலை 10:30 மணி அளவுல மேரி சோப்டிக் அவங்களுடைய வழக்கமான வேலையான ரூமை கிளீன் பண்றதுக்காக ஒவ்வொரு ரூமா போயிட்டு இருக்காங்க. அப்படி போறவங்க கடைசியா ரூம் நம்பர் 1046க்கு போறாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா அந்த ரூம் வெளியில கூட லாக் பண்ணப்பட்டிருக்கு. சோ இத பார்த்தோன்னே மேரி ஒருவேளை நேத்து இந்த ரூம்ல இருந்து ஒரு ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டார் போல அப்படின்னு நினைச்சு அந்த ரூம் கீயை வாங்க போறாங்க. ஆனா அப்படி வாங்க போனப்பதான் அவங்களுக்கே தெரியுது அவர் இன்னும் ரூமை காலி பண்ணல, அந்த ரூம்குள்ள இருக்காரு அப்படின்றது. இந்த ஒரு விஷயத்தை ரிசப்ஷன்ல இருக்கவர் தான் மேரிட்ட சொல்றாரு. இதை கேட்டோன்னே மேரிக்குனால ஒரு மாதிரி பக்கு நடிச்சிருது. ஏன்னா ஆல்ரெடி நேத்தே பாத்தீங்கன்னா இவர் எக்கச்சக்க வினோதமான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா. சோ மறுபடியும் எப்படி அந்த ரூம்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் 1046க்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணப்பட்ட அந்த ஒரு ரூம்குள்ள நேத்து ரோலண்ட் டி ஓவன் எப்படி உட்கார்ந்து இருந்தாரோ அதே மாதிரி தான் டார்க்கான ரூம்குள்ள அந்த ஒரே ஒரு டேபிள் லேம்ப் வெளிச்சத்துல பெட்ல உட்கார்ந்திருக்காப்ல. சோ அப்படி உட்கார்ந்திருக்க ஒரு பாத்தீங்கன்னா ரிங் ஆயிட்டு இருக்க அந்த போனை எடுத்து எனக்கு பசிக்கலாம் இல்ல, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை டக்குன்னு கட் பண்ணிராப்ல. இதை கேட்டோன்னே மேரி சோப்டிக்னால ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம ரூமை கிளீன் பண்றதுக்காக கால் பண்ணோம், இவர் என்னடா பசிக்கலன்னு சொல்லிட்டு கட் பண்றாப்ல. நம்ம என்ன சொல்ல வரோன்றத கொஞ்சம் கூட காது கொடுத்தும் கேட்க மாட்டேன்றாப்ல. சரி என்னத்தையோ பண்ணிட்டு போறாப்ல, நம்ம இவர் ரூம் அப்புறம் கிளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை கட் பண்ணிடுறாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா டைம் ஓடுது. அன்னைக்கு ஈவினிங் 4 o'clock ஆகுது. வழக்கம் போல நம்ம மேரி சோப்டிக் எல்லா ரூமுக்கும் நியூ டவல் வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப ரூம் நம்பர் 1046க்கும் வர்றாங்க. அப்படி வர்றப்ப அந்த ரூம் நம்பர் 1046க்குள்ள 2 மேல் வாய்ஸ் சத்தம் கேக்குது. அப்படி கேட்டுட்டு இருக்கப்பே மேரி அந்த ரூமோட கதவை வெளியில இருந்து தட்டுறாங்க. அப்படி அவங்க தட்டினோடனே உள்ள இருந்து who is it அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸும் வருது. அதை கேட்டோடனே மேரி, சார் நான் ரூம் சர்வீஸ்க்காக வந்திருக்கேன் சார், புது டவல் கொண்டு வந்திருக்கேன், அதை உள்ள வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் சார், உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்படி மேரி சோப்டிக் கேட்டோடனே உள்ள இருந்து பயங்கர ஹார்ஸான குரல்ல எங்களுக்கு டவலும் வேணா ஒண்ணு வேணா நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் உள்ள இருந்து வருது. இந்த குரலை கேட்டோடனே மேரி சோப்டிக்னாலும் பயம் வந்துருது. ஆத்தாடி இந்த ரூம்குள்ள ஏதோ நடக்குது, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு மேரி சோப்டிக் நடந்து போயிடுறாங்க. இப்படியே டைம் ஓடுது. அன்னைக்கு நைட்டு வருது. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இந்த ரூம் நம்பர் 1046க்கு பக்கத்துல இருக்க ரூம் நம்பர் 1048ல இருக்க ஒரு விமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூம் நம்பர் 1046ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கத்துற அந்த சவுண்ட்ல எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அது என்னன்னு பார்த்து சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இருந்தாலும் பக்கத்து ரூம் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ டோரை நாக் பண்ணி என்னன்னு கேட்டாங்கணும் இல்லையா. சோ அதுக்காக பெல் பாய் ரூம் நம்பர் 1046 டோரை நாக் பண்றாப்ல. ஆனா என்ன நாக் பண்ணாலும் உள்ள இருந்து யாரும் வந்து கதவை திறந்த மாதிரியும் தெரியல, உள்ள இருந்து எந்த விதமான சவுண்டும் வந்த மாதிரியும் தெரியல. சோ மேபி உள்ள இருக்கவங்க தூங்கிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து பெல் பாய் கிளம்பி போயிடுறாப்ல. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அடுத்த நாள் காலையும் ஆகுது. அந்த காலை பொழுதுல தான் பாத்தீங்கன்னா பல வினோதமான நிகழ்வுகளும் அந்த ரூம் நம்பர் 1046ல நடக்க ஆரம்பிக்குது. எஸ் ஜனவரி 4 காலை 7:30 மணி அளவுல பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட போன் ஆபரேட்டர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் அந்த ஹோட்டலோட ஒன் ஆஃப் த பெல் பாய் ப்ராப்ஸ்ட கூப்பிட்டு நம்பி ரூம் நம்பர் 1046ல இருக்கிற டெலிபோன்ல இருக்கிற ரிசீவர் போன் மேல இல்ல, அதை எவனோ கீழே தள்ளி விட்டானுங்க போல, சோ மொத நீ போய் அதை சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல் பாய் ப்ராப்ஸ்ட ரூம் நம்பர் 1046க்கு அனுப்புறாரு. நம்ம ப்ராப்ஸ்டும் பாத்தீங்கன்னா அந்த ரூம் நம்பர் 1046க்கு முன்னாடி போய் நின்று அதை டப்பு 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 டப்புன்னு நாக் பண்றாப்ல. அப்படி நாக் பண்றப்ப அந்த ரூம்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா கமிங் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வா வா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. அப்படி கேட்கறப்ப நம்ம பெல் பாய் ப்ராப்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாப்ல. ஆனா என்னதான் தான் ட்ரை பண்ணாலும் அந்த ரூமோட கதவு பாத்தீங்கன்னா உள்ள கூட லாக் பண்ணப்பட்டிருக்கனால அந்த கதவை பெல் பாய் ப்ராப்ஸ்டால ஓபன் பண்ணவே முடியல. சோ அதனாலே பெல் பாய் ப்ராப்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த கதவை வெளிப்புறத்துல இருந்து நாக் பண்ணிட்டே இருக்காப்ல. அப்படி நாக் பண்றப்பலாம் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா கமிங் கமிங் வாய்ஸ் தான் வருதே தவிர எவனும் வந்து கதவை ஓபன் பண்ற மாதிரியும் தெரியல, நம்ம ப்ராப்ஸ்ட உள்ள உர்ற மாதிரியும் தெரியல. சோ அதனாலே கொஞ்ச நேரம் தட்டி பார்த்துட்டு நம்ம ப்ராப்ஸ்ட் ஆத்தாடி உள்ள இருக்கவே செம்ம போதையில இருக்கான் போல, அதனாலதான் வந்து கதவையும் ஓபன் பண்ண மாட்டேன், சும்மா சும்மா கமிங் கமிங்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த போதையில தான் போய் டெலிபோனை தள்ளி வர விட்டுட்டான் போல. சரி அவனுக்கு போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கதவை தட்டி உள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ப்ராப்ஸ்ட் கிளம்பி போயிடுறாப்ல. சோ இப்படியே ப்ராப்ஸ்ட் அங்க இருந்து கிளம்பி போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருது. அதாவது காலை 8:30 மணி ஆயிருது. அந்த 8:30 மணி வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த டெலிபோன் மேல இருந்த ரிசீவர் டெலிபோன் மேல போய் உட்காரவே இல்ல. சோ அதனாலே அந்த ஹோட்டலோட போன் ஆபரேட்டர் மறுபடியும் இன்னொரு பெல் பாயான கரோல்டு பைக்க கூப்பிட்டு தம்பி நீயாச்சும் இந்த வழியை ஒழுங்கா போய் பார்த்துட்டு வா, காலையில 7:00க்கே ஒருத்தன் அனுப்பி விட்டேன், அவன் போய் அந்த டெலிபோன் இன்னும் சரி பண்ணல போல, நீ என்ன பண்ற மறுபடியும் ரூம் நம்பர் 1046க்கு போற, அந்த ரூமை போய் ஓபன் பண்ற, உள்ள இருக்கிற டெலிபோன்ல இருக்கிற ரிசீவருக்கு போன் மேல வைக்கிற, அதை வச்சுட்டு வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரோல்டு பெல் பாய் ரூம் நம்பர் 1046க்கு அந்த போன் ஆபரேட்டர் அனுப்பி விடுறாரு. இந்த கரோல்டு பார்த்தா ரூம் நம்பர் 1046க்கு முன்னாடி போய் நிக்கிறான். நிக்கிறோட மட்டும் இல்லாம அந்த ரூமை நாக் பண்ணவும் செய்யறான். இப்படி கரோல்டு இந்த ரூமோட டோரை நாக் பண்றப்பையும் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வர்ற மாதிரி தெரியல. சோ அதனாலே கரோல்டு செம்ம கடுப்பாயிடுறான். என்னடா காலையில 7:30ல இருந்து இந்த ரூம் நாக் பண்றாங்க, அவனும் வந்து திறக்க மாட்டேன்றாங்க, இதுக்கு மேலாம் பொறுமையா தான் வேலைக்கே ஆகாது, நம்ம பாஸ்கியை போட்டு உள்ள ஓபன் பண்ணி போய் போனை சரி பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கியை வச்சு அந்த ரூமை ஓபன் பண்றாப்ல. அப்படி ஓபன் பண்ணி உள்ள போறப்ப அந்த ரூம் கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கு. உள்ள எந்த ஒரு லைட்டுமே பெருசா எரியாத மாதிரி இருக்கு. சோ அவ்வளவு டார்க்கா இருக்கிற அந்த ஒரு ரூம்ல இருக்கிற பெட் மேல இந்த ரோலண்ட் டி ஓவன் படுத்து கிடக்காத பெல் பாய் கரோல்டெல்லாம் நல்லாவே பார்க்க முடியுது. அதுவும் அந்த ரோலண்ட் டி ஓவன் எப்படி படுத்து கிடக்காப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் நேக்கடா குப்புற படுத்து கிடக்காப்ல. அப்படி படுத்து கிடக்க அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதோ கம்ப்ளீட்டா டார்க்கா என்னமோ இருக்க மாதிரி தெரியுது. அதை பாக்குறப்ப லைட் ஆன் பண்ணி இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. ஆனா என்னத்த அப்படி யோசிச்சா
காமிச்சாலும் இந்த ரோலன் டி ஓவன் எப்படி படுத்து கிடக்காப்ல நேக்கட்டா படுத்து கிடக்காப்ல இல்லையா? சோ அப்படி படுத்து கிடக்கப்ப நம்ம மோட்டருக்கு லைட் ஆன் பண்றப்ப அவன் எந்திரிச்சியா அப்படின்னா நம்மள கேவலகாலமா திட்டி விட்டுருவான். இது அநாகரிகமாயிரும். சோ நம்மளோட வேலை என்னது, டெலிபோன் ரிசீவரை தூக்கி போன் மேல வைக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கிடக்க ரிசீவரை மட்டும் தூக்கி அந்த போன் மேல வச்சுட்டு இந்த கரோல்ட் பார்த்தா அந்த ரூமை விட்டு லீவ் பண்ணி அந்த டோரை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாப்ல. சோ இப்படி கரோல்ட் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிராஸ் ஆகுது. அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா காலை 10:30 மணி ஆகுது. அந்த 10:30 மணி ஆகிற அந்த ஒரு டைம்ல பார்த்தா மறுபடியும் அந்த போன் ஆபரேட்டர் செம்ம கடுப்பாகி வெல் பை ப்ராப்ஸ்ட கூப்பிடுறாப்ல. அப்படி கூப்பிட்டு யோ அந்த 1046 ரூம்ல என்னதான் நடக்குது, எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்க ரிசீவரை தூக்கி கீழே போட்டு விட்டுறாங்க, அங்க இருக்கவங்க சரியான லூசா இருப்பாங்க போல, நீ இப்ப என்ன பண்ற, நேரா அந்த ரூமுக்கு போயிட்டு ரிசீவர் தூக்கி போன் மேல வச்சுட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ஸ்ட மறுபடியும் ரூம் நம்பர் 1046க்கு அந்த போன் ஆபரேட்டர் அனுப்பி விடுறாப்ல. நம்ம ப்ராப்ஸ்ட மறுபடியும் ரூம் நம்பர் 1046க்கு போறாப்ல. ரூம் நாக் பண்றாப்ல. அப்படி நாக் பண்றப்போ உள்ள இந்த ரிப்ளையும் வர மாதிரி தெரியல. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தா பாஸ்கியை போட்டு கதவை ஓபன் பண்ணி உள்ள போறாப்ல. அப்படி உள்ள போகலாம்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அந்த கதவுல இருந்து 2 அடி தூரத்திலேயே இந்த ரோலன் டி ஓவன் பாத்தீங்கன்னா வினோதமா நீல் டவுன் பண்ணி, அதாவது முட்டிக்கால் போட்டு அவனோட கை ரெண்டையும் கண்ணத்துல இப்படி வச்ச மாதிரி கதவையே ஒரு மாதிரி வினோதமா பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அதை பார்த்த உடனே ப்ராப்ஸ்டுக்குனால ஒரு நிமிஷம் ஈரக்குள்ள நடுங்கி போயிருது. உண்மையிலே வேற லெவல்ல அவனுக்கு அள்ளு விட்டுருது. ஆத்தாடி உனக்கு என்னடா ஆச்சு, சரியான சைக்கோவா இருப்பான் போலியடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரூமோட லைட்டை டப்புன்னு ஆன் பண்றாப்ல. அப்படி ஆன் பண்ணி பாக்குறப்ப அந்த ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரத்தத்தால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அது ரூமோட ஃப்ளோர் மட்டும் கிடையாது, ரூமுக்கு சைடுல இருக்கிற கதவுல இருந்து அந்த ரூமோட பாத்ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அது வரைக்கும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரத்தமா கிடக்கு. இதை பார்த்த உடனே ப்ராப்ஸ்டுனால வேற லெவல்ல பதறி போயிடுறாப்ல. ஆத்தாடி இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட நம்ம இங்க இருக்க கூடாதுடா, உடனே ஓடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிறாப்ல. அப்படி ஓடின அவரு இந்த ஒரு விஷயத்த ஹோட்டலோட ரிசப்ஷன்ல சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே அவங்க பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே இந்த ஒரு விஷயத்த போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணோடனே அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா போலீஸ் ஹோட்டல் பிரசிடென்ட்டை ரீச் பண்றாங்க. அப்படி ரீச் பண்ணவங்க ரூம் நம்பர் 1046 போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த ரூம்ல ரோலன் டி ஓவன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அடிச்சு சிதைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. அதாவது அவருடைய கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு, மண்டையில எதையோ வச்சு அடிச்சு மண்டையை உடைச்சிருக்காங்க. அடுத்து அவருடைய கழுத்துல எக்கச்சக்கமான கீறல்கள் இருக்கு, நெஞ்சிலையும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கத்தி குத்துறதுக்கான அடையாளமும் இருக்கு. இத பார்த்தோன்னே போலீஸ்னால பயங்கரமான ஷாக்கிங். பக்கத்துல இத்தனை ரூம் இருக்கிறப்ப இப்ப இவ்வளவு கொடூரமா இவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு போனாங்க. அப்படி அட்டாக் பண்றப்ப கொஞ்சம் கூட இவன் கத்தாமையா இருந்தியா, உண்மையிலேயே அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம போலீஸ் விழிப்புதி நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரோலன் டி ஓவன் லைட்டா முனகுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே ஆத்தாடி இவருக்கு உயிர் இருக்கியா, இவரை தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அங்க இருந்த போலீஸ் வந்து அவரை தூக்குறாங்க. அப்படி தூக்குறப்ப அங்க இருந்த ஒரு டிடெக்டிவ் யார் உனக்கு இப்படிலாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஓவன்ட்ட கேக்குறாப்ல. அப்படி கேக்குறப்ப ரோலன் டி ஓவன் சொன்ன ஒரு பதில் பாத்தீங்கன்னா அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆக வச்சுச்சு. ஏன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்த்திருப்பாங்க, ஏதோ ஒரு மர்ம கும்பல் வந்து இவர் அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவார் தானே எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அதுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா ரோலன் டி ஓவன் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, என்னை யாரும் வந்து அடிக்கலாம் செய்யல, நானே தான் பாத்ரூம்குள்ள வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இதை கேட்டோன்னே போலீஸ்னாலும் பக்குன்னு அடிச்சது, என்னடா இவன் வடிவேல் மாதிரி பேசிட்டு இருக்கான், டேய் உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா அப்படி கேட்டுட்டு இருக்கப்பே மறுபடியும் ரோலன் டி ஓவன் பாத்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துடுறான். சோ அப்படி கீழே விழுந்த ஓவனை பாத்தீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அப்படி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ரூமை தரோவா செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை செக் பண்ணாலும் அந்த ரூம்ல எந்த ஒரு ஆயுதமும் கிடைக்கிற மாதிரியே தெரியல, எக்ஸப்ட் 4 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தவிர. அந்த 4 ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எங்க இருந்து எடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூமோட டெலிபோன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெலிபோன்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட அந்த 4 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்மே ஒரு பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த ரூம்ல கண்டுபிடிக்க முடியல. ஏன் ஈவன் ஓவன் கொண்டு வந்த பேக் கூட கண்டுபிடிக்க முடியலையா. சோ இப்படி டிடெக்டிவ்ஸ் ரூமை செக் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போன நம்ம ஓவனை பாத்தீங்கன்னா டாக்டர் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப இவருக்கு ஏற்பட்ட காயங்கள் இப்ப ரீசெண்டா ஏற்பட்ட காயங்கள்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 5 to 7 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட காயங்கள் அப்படின்றதையும் போலீஸ்ட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்குறாங்க. ஆனா என்னதான் தீவிரமான சிகிச்சை கொடுத்தாலும் சிகிச்சை பலனின்றி அன்னைக்கு மிட் நைட்டே பாத்தீங்கன்னா ஓவன் இறந்து போயிடுறாப்ல. சோ ஒன்ஸ் ஓவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் வெறித்தனமா தீவிரப்படுத்தப்படுது. இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஃபர்ஸ்ட் கட்ட ப்ராசஸ் அந்த ஹோட்டல் பிரசிடென்ட்க்கு போயிட்டு இவர் எந்த நேம் அண்ட் அட்ரஸ்ல செக் இன் பண்ணிருக்காரு அப்படின்ற டீடைல கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பார்க்கறப்ப இவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ லாஸ் ஏஞ்சல்ஸ் சேர்ந்தவரா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டா ஒரு ஐடென்டிட்டி ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் அத்தாரிட்டியை கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ரோலன் டி ஓவனை பத்தின டீடைல்ஸ் வேணும், அவரை பத்தின டீடைல்ஸ் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ரோலன் டி ஓவன்ற பேர்ல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாங்க. ஆனா என்னத்தை தேடி பார்த்தாலும் ரோலன்
ரோலன் டி ஓவன்ற பேர்ல எந்த ஒரு டீடைலுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. உடனே கன்சிஸ்டன்சியை கான்டாக்ட் பண்ணி சார் நீங்க சொன்ன அந்த ஒரு நேம்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே போலீஸ்னாலும் பக்கு நடிச்சது. என்னடா அது, அப்ப இவன் லாஸ் ஏஞ்சல்ஸ் சேர்ந்தவனே கிடையாது, இவன் ஃபேக்கான ஐடென்டிட்டில தான் இந்த ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கானா, அப்ப இவன் உண்மையிலேயே யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எவ்வளவோ தேடி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தேடி பார்த்தாலும் இவனை பத்தின எந்த ஒரு டீடைலையும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இவனோட ஐடென்டிட்டியை தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. மேபி இவனோட போட்டோவை நம்ம பப்ளிஷ் பண்ணி இவனோட பாடி மறுபடியும் மெக்குனி ஃபியூனரல் ஹோம்ல இருக்கு அப்படின்றத நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா மேபி இவனோட உறவினர்கள் யாராச்சும் இவனோட பாடியை வாங்குறதுக்கு வரலாம் இல்லையா. அப்படி வரது மூலமா இவன் யாருன்றதை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட போட்டோவையும் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை பப்ளிஷ் பண்ணாலும் யாருமே இவனோட பாடியை வாங்க வர்ற மாதிரியே தெரியல. என்னடா அது, இவனும் யாருன்னு தெரியல, இவனோட பாடியும் எவனும் வாங்க வர மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போலீஸும் தலையை போட்டு பிக்கிறப்பதான் ஒரே ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இவனோட ரூம்ல டவலை வைக்க வர்றப்ப மேரி பாத்தீங்கன்னா அவனோட டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கதை பார்த்துருந்தாங்க பாத்தீங்களா. அதுல டான் ஐ வில் பி பேக் இன் 15 minutes அப்படின்னு சொல்லிட்டு டான் அப்படின்ற நேம் அவன் மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லையா. சோ அந்த ஒரு டான் அப்படின்ற ஒரு நேம் தான் இப்ப போலீஸ் கேட்ச் பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, ரோலன் டி ஓவன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மேரிட்ட சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தாப்ல, என்னோட ஃப்ரெண்டு வருவே அதனால நீங்க கதவை மூடாம போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா இல்லையா. சோ மேபி இந்த டான் அப்படின்றவன் ரோலன் டி ஓவனோட ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. இப்படி போலீஸ் கெஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இன்னொரு டைம் மேரி பாத்தீங்கன்னா அந்த ரூமை கிராஸ் பண்ணி போறப்ப ரெண்டு மேல் வாய்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரூம் நம்பர் 1046ல கேட்டதா சொல்லவும் செஞ்சிருக்காங்க. சோ அப்படின்னா அந்த ரூம்குள்ள ரெண்டு மேல் இருந்திருக்காங்க அப்படின்னா ஒன்னு ரோலன் டி ஓவனா இருந்திருப்பான், இன்னொன்னு மேபி இந்த டானா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. சோ அப்படி கெஸ் பண்ணோனே இந்த டான் யாருன்ற டீடைல கெட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளவோ முட்டி மோதி சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை சர்ச் பண்ணாலும் அவங்க போய் நிக்கிற இடம் முட்டுச்சந்தா தான் இருக்கே தவிர அவங்களால இந்த டானை பத்தின எந்த ஒரு டீடைலையும் கலெக்ட் பண்ணவே முடியல. சோ இப்படி இந்த கேஸ்ல எந்த விதமான முன்னேற்றமுமே இல்ல அப்படின்றது தெரிஞ்ச உடனே போலீஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க. சோ அதனாலேயே இவன் யாருன்னு தெரியல, இவனை கொண்டவே யாருன்னு தெரியல, இவனோட உறவினர்கள் யாருன்னு தெரியல, யாருமே அவனோட பாடியை கிளைம் பண்ணவும் இல்ல அப்படின்றப்ப இதுக்கு மேலே எதுக்கு என் பாடியை வச்சிருக்கணும், பேசாம இவரோட பாடியை நம்ம அரசு முறைப்படியே அடக்கம் பண்ணிடுவோம். அப்படி அடக்கம் பண்ண போற டேட்டை நம்ம நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணுவோம். அப்படி பப்ளிஷ் பண்றப்ப இவரோட பாடி அந்த டேட்ல நாங்க அடக்கம் பண்ண போறோம். சப்போஸ் இவருக்கு உறவினர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அந்த ஒரு ஃபியூனரல்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்றாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ண உடனே மெலோடி மிக்குலி ஃபியூனரல் ஹோமுக்கு ஒரு வினோதமான காலும் வருது. எஸ், அந்த கால்ல பாத்தீங்கன்னா நீங்க அரசு முறைப்படில ரோலன் டி ஓவனோட பாடியை காப்பர் கிரேவ்ல புதைக்க வேணாம், அதுக்கு பதிலா நாங்க மணி சென்ட் பண்றோம், அந்த மணியை வச்சு நீங்க மெமோரியல் பார்க் சிமெண்ட்ரியில முழு மரியாதையோட ரோலன் டி ஓவனோட பாடியை புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலும் கட் ஆகுது. அப்படி கட் ஆனோடனே அந்த கால் அட்டன் பண்ணி பேசினாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்குனால ஒண்ணுமே புரியல, எங்க நீங்க யாருங்க பேசுறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறதுக்குள்ளே அந்த கால் கட் ஆயிடுது. சோ உடனே இந்த விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா என்னத்தை இன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த கால்ல பேசினது யாருன்றத போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அந்த கால் பண்ண மிஸ்டியான நபர் யாருன்றது தான் போலீஸால கண்டுபிடிக்க முடியலையே தவிர அந்த கால் பண்ண நபர் அவர் சொன்ன மாதிரியே மார்ச் 23ஆம் தேதி அந்த ஃபியூனரல் ஹோம்க்கு ஒரு நியூஸ் பேப்பர் பண்டில் அனுப்பியிருக்காப்ல. அந்த பண்டில ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள எக்கச்சக்கமான மணி இருந்துச்சு, கூடவே ஒரு ஃப்ளவர் பொக்கேவும் ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர்ல லவ் ஃபாரெவர் லூயிஸ் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. கூடவே இந்த லெட்டர் அவருடைய கிரேவ்ல வச்சிருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனா இதை யார் அனுப்புனாங்க அப்படின்றத போலீஸால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ இப்படியே காலங்களும் ஓடுது, 1.5 வருடங்களும் கழியுது. கடைசியா 1936வது வருஷமும் வருது. அந்த வருடத்தின் ஒரு நாள் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அமெரிக்கன் மேகசினை படிச்சிட்டு இருக்காங்க. அந்த மேகசின் பாத்தீங்கன்னா இறந்து போன ரோலன் டி ஓவன் கேஸ பத்தி ஒரு ஆர்டிகல் கவர் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டிகல்ல பாத்தீங்கன்னா ரோலன் டி ஓவனோட போட்டோ போட்டு மிஸ்டீரியஸான மேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. சோ இந்த ஒரு போட்டோவை பார்த்தோன்னே அந்த பெண்மணிக்குனால பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இந்த போட்டோல இருக்க பையன் இவங்க ஃப்ரெண்டோட பையன். சோ அந்த ஆர்டிகலை படிச்சோன்னே வேகமா அந்த ஆர்டிகலை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ட காட்டுறாங்க. ஏன்டி உன்னோட பையன் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கேன், எங்கடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு 1934 அவன் இங்கிலாந்து விட்டு போயிட்டானடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த பெண்மணி ஐயோ அவன் அமெரிக்கால போய் இறந்து போயிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகலை காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த அம்மானாலும் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. சோ அப்படி அவங்க அழுததுக்கு அப்புறம் தான் ரோலன் டி ஓவனோட உண்மையான பேரே இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. எஸ், அவருடைய உண்மையான பேரு ஆர்டிமஸ் ஓகல்ட்ரி. அவருக்கு வெறும் 17 வயசு தான் இருந்திருக்கு. சரி அதெல்லாம் ஓகே, ஒரு பையன் வீட்டை விட்டு போயிருந்திருக்கான். அப்படி போன அவன் இருந்து எந்த விதமான ரிப்ளையுமே வராம இருந்திருந்தா அவங்க அம்மாவுக்கு டவுட் வந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு மிஸ்டியான விஷயம் இங்க நடந்திருக்கு. எஸ், இந்த ரோலன் டி ஓவன் இறந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு மிஸ்டியான 3 லெட்டர் வந்திருக்கு. அந்த 3 லெட்டருமே அவன் இருந்து வந்த மாதிரி தான் வந்திருக்கு. சோ அதை படிச்சு தான் பாத்தீங்கன்னா நம்ம பையன் இன்னும் அமெரிக்கால உயிரோட தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா அதுல இருக்க கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோலன் டி ஓவனுக்கு டைப் பண்ணவே தெரியாதாம். ஆனா இவங்களுக்கு ரிசீவ் ஆன எல்லா லெட்டருமே டைப் பண்ணி தான் வரவே செஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த லெட்டர்ல எழுதப்பட்ட எந்த ஒரு ஸ்லாங்குமே பாத்தீங்கன்னா ரோலன் டி ஓவனோட ஸ்லாங்கே கிடையாதாம். சோ இப்படி இருக்கப்ப இந்த லெட்டர்ஸை தான் மகன் தான் அனுப்புனாங்க அப்படின்னு இவங்க எப்படி நம்பினாங்கன்றதான் இங்க புரியாத ஒரு புதிராவே இருக்கு. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கழித்து உண்மையான ரோலன் டி ஓவன் யாருன்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் உண்மையான ரோலன் டி ஓவன் யாருன்றத போலீஸ் கண்டுபிடிச்சாலும் இந்த ரோலன் டி ஓவனை கொன்றது யார் அப்படின்றத போலீஸால கண்டுபிடிக்கவே முடியாம தான் போச்சு.
இருந்தாலும் இவங்க தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பாத்தீங்கன்னா 3 தியரி வைக்கிறாங்க. அதுல முதல் தியரி தான் டான். எஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூம் நம்பர் 1046 கிளீன் பண்ண வந்த நம்ம மேரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஆல்ரெடி அந்த லெட்டரை பாக்குறப்ப அந்த லெட்டர் டான் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதுல மென்ஷன் பண்ணிருந்தத வச்சோம். அதே நேரத்துல அவங்க அந்த ரூமை கிராஸ் பண்ணி போறப்ப அந்த ரூம்ல 2 மேல் வாய்ஸ் கேட்டதுல ஒரு மேல் வாய்ஸ் மேபி டானா இருக்கலாம் அப்படின்றதையும் போலீஸ் கெஸ் பண்ணாங்க. அதுக்காக இந்த 2 எவிடன்ஸை மட்டுமே வச்சு டான் தான் அதை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை போலீஸ் வைக்கல. இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனும் போலீஸ்க்கு கிடைச்சிச்சு. அதுதான் இந்த ஹோட்டல் பிரசிடென்ட்ல ரோலண்ட் டி ஓவன் ரூம் எடுத்து தங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹோட்டல்ல வேற தங்கி இருந்திருக்காப்ல. அப்படி தங்கி இருந்த அந்த ஒரு டைம்ல ரோலண்ட் டி ஓவன் கூட தங்கி இருந்தது டான் தான் அப்படின்ற ஒரு எவிடன்ஸையும் போலீஸ் கலெக்ட் பண்றாங்க. ஆனா என்னதான் அந்த ஹோட்டல்ல டானும் ரோலண்ட் டி ஓவனும் ஒன்னதான் தங்கி இருந்தாங்க அப்படின்ற எவிடன்ஸை எடுத்தாலும் அந்த டான் அப்படின்றவன் யார் அப்படின்ற டீடைல கடைசி வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. சோ ஒருத்தர் மிஸ்டீரியஸா போயிருக்கான் அப்படின்னா மேபி அவன் தான் வந்து ஹோட்டல் பிரசிடென்ட்ல ரூம் நம்பர் 1046 தங்கி இருந்த ரோலண்ட் டி ஓவனை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தியரியை போலீஸ் வைக்கிறாங்க. அது செகண்ட் தியரியா போலீஸ் வைக்கிறது ரோலண்ட் டி ஓவனை கொண்டது டான் மட்டும் கிடையாது, டானோட சேர்ந்து ஒரு பெண்மணி தான் ரோலண்ட் டி ஓவனை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத சும்மா ஒன்னும் சொல்ல, சில எவிடன்ஸை கையில வச்சு தான் சொல்றாங்க. எஸ், ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா ரூம் நம்பர் 1048ல இருக்க ஒரு பெண்மணி வந்து ரூம் நம்பர் 1046ல ஒரு பெண்ணோட வாய்ஸ் பயங்கரமா கேக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா. சோ அந்த கம்ப்ளைண்ட் வச்சு பாக்குறப்ப ரூம் நம்பர் 1046ல கண்டிப்பா ஒரு பெண்மணி இருந்திருக்கணும் இல்லையா. அதுக்காக இதை மட்டும் எவிடன்ஸா வச்சு போலீஸ் சொல்லல. அன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான பெண்மணி லிஃப்ட்ல ஏறி 10வது ஃப்ளோருக்கு வந்ததை லிஃப்ட் ஆபரேட்டரே பார்த்திருக்காரு. அந்த பெண்மணி 5 அடி உயரமும் 135 பவுண்ட் எடையும் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஹேர் நல்லா டார்க்கான ஹேரா இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல அவங்க 10வது ஃப்ளோர்ல இருக்க 1026 ரூம் நம்பருக்கு போறதாகவும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே போனது 1026 கிடையாது, 1046. அதைத்தான் லிஃப்ட் ஆபரேட்டரை மாத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி போனவங்க அன்னைக்கு நைட்டு டானோட சேர்ந்து ரோலண்ட் டி ஓவனை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தியரியை சப்மிட் பண்றாங்க. அதுக்கு கிளியர் கட்டான எவிடன்ஸா ரூம் நம்பர் 1046ல டெலிபோன்ல 4 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த 4மே ஒரு பெண்ணோட தான் இருந்துச்சு. மேபி அதுதான் இந்த பெண்மணியோட தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அடுத்து மூன்றாவது தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன அந்த ரோலண்ட் டி ஓவன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட லவ்வரா தான் மேபி அந்த பெண்மணி இருந்திருக்கலாம். அந்த பெண்மணியை ரோலண்ட் டி ஓவன் ஏமாத்தி இருக்கலாம். அப்படி ஏமாத்தினா அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறதுக்காக தான் இந்த பெண்மணி போயிருந்திருக்கலாம். அப்படி போறப்ப அந்த பெண்மணியோட சேர்ந்து அவரோட அண்ணனும் போயிருந்திருக்கலாம். அந்த அண்ணன் தான் மேபி டானாவும் இருந்திருக்கலாம். அப்படி இந்த 2 பேரும் போய் வாக்குவாதம் பண்றப்பதான் மேபி ரோலண்ட் டி ஓவனை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு தியரியை வைக்கிறாங்க. இந்த ஒரு தியரியை போலீஸ் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ரோலண்ட் டி ஓவன் இறக்க போறப்ப கூட பாத்தீங்கன்னா இதை யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கிறப்ப இதை யாரும் எனக்கு பண்ணல, நான் தான் எனக்கு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாப்ல இல்லையா. இப்படி சொன்னதுக்கு மேபி தன்னோட லவ்வரை நான் காட்டி கொடுக்க கூடாதுன்றதுக்காக கூட இப்படி சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. சோ ஒன்ஸ் ரோலண்ட் டி ஓவன் இறந்ததுக்கு அப்புறம் ரோலண்ட் டி ஓவனோட லவ்வர் தான் பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ராப்பரான இறுதி சடங்கு பண்ணணும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் மணி அனுப்பி அவரை பாப்பர்ஸ் கிரேவ்ல நீங்க அடக்கம் பண்ணாம மெமோரியல் பார்க் சிமெட்ரியில போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை போட்டுக்கலாம் அப்படின்னு கூட போலீஸ் தியரியை வைக்கிறாங்க. ஆனா என்னதான் போலீஸ் இப்படி 3 தியரியை வச்சாலும் ரோலண்ட் டி ஓவன் எப்படி இறந்தாரு, ஏன் இறந்தாரு அப்படின்ற விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அவரை தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே புரியாத மிஸ்டரியா தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.